ஹாய் மக்களே, வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சர்ப்ரைஸ் வீடியோ தான். ஸோ நாளைக்கு வந்து என்னோட தம்பியோட பர்த்டே. டுடே இஸ் March 2. ஸோ நாளைக்கு March 3. யூஸ்வலாகவே அவனோட பர்த்டே ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுறது தான் வழக்கம். பட் இந்த பர்த்டே வந்துட்டு எங்களால் அவ்வளோ பண்ண முடியலை டியூ டு சம் பிஸி ஷெடியூல்ஸ் அண்ட் மாற்றி மாற்றி எல்லாருக்கும் ஃபீவர், உடம்பு சரியில்லை அந்த மாதிரி இருக்கிறதுனால ஐ பிளான் ஸ்மால் சர்ப்ரைஸ் ஃபார் ஹிம். அது கூட என்னால் பண்ண முடியாது, என்னால் வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். பிகாஸ் திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் பர்த்டே, வி ஆர் இன் செப்பரேட். ஸோ நான் மேரேஜ் ஆகி வந்துட்டதுனால திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் பர்த்டே. நான் இல்லாமல் வாங்க இருக்கான், நான் வருவேனோ வரமாட்டேனோன்னு தெரிஞ்சிருக்கான். ஸோ போய் அவனை வந்து சர்ப்ரைஸ் பண்ணலாம். அவனுக்கு இன்னொரு சர்ப்ரைஸும் இருக்குது. அது இந்த வீடியோவில் வந்து நீங்கள் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ டைம் வந்து ப்ராப்ளி 7:30 அந்த மாதிரி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து ஜுடியோ போகிறது தான் பிளான். வி ஆர் கோயிங் டு பை ட்ரெஸ் ஃபார் ஹெம். ஸோ அதை வாங்கிட்டு அண்ட் அங்கேருந்து வந்து பவியை பிக் பண்ணிவிட்டு நாங்கள் அப்படியே கேக்லாம் வாங்கிட்டு ஊருக்கு போகிறது தான் இப்போ பிளான். ஸோ வாங்க பார்க்கலாம். அண்ட் இந்த டைமில் நாங்கள் வந்து ருத்ராவை ரொம்ப மிஸ் பண்ணுறோம். பிகாஸ் ஷீல் ஹாவ் எக்ஸாம் டுமாரோ. நாளைக்கு வந்து அவளுக்கு போர்டு எக்ஸாம். ஸோ அதனால் அவளை ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அண்ட் என்னோடய அண்ணா அண்ணி எல்லாரையுமே நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். பிகாஸ் எவ்ரிபடி இஸ் பிஸி ரைட் நவ். ஸோ அதனால் வந்துட்டு லெட்ஸ் see. இந்த பர்த்டே வந்து ரொம்ப பிஸியான ஒரு பர்த்டே தான் அவனுக்கு. அவனுமே பிஸி தான், இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயானா. ஸோ பிஸி இன் த சென்ஸ் ஒர்க் எல்லாமே இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால எல்லாருமே வந்து பை காட்ஸ் கிரேஸ் எல்லாருமே வந்து நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. சூப்பர் கிளாம். ஸோ நானும் ரெடி, என் பேக்கும் ரெடி, சாயும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ போயிட்டு இப்போ அம்மா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற பேசிக் ஐட்டம்ஸ். பிகாஸ் நாங்கள் அங்கே போய் தண்ணி பிடிச்சிட்டு வருவோம். ஸோ அதோட கேன் எல்லாமே தூக்கிட்டு இப்போ நாங்கள் கிளம்பணும். ஏன்னா வரும்போது எப்படியும் நிறைய லக்கேஜஸோடு தான் வரும். அதனால் வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஜஸ்ட் அப்படியே நாங்கள் ஜுடியோ போயிட்டு அவனுக்கு தேவையான பேசிக் பர்த்டே திங்ஸ்லாம் வாங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவன்கிட்டேருந்து கால் வந்தது. ஸோ அந்த கால்க்கான இது தான் அடுத்து பாருங்கள் என்ன நடக்குதுன்ட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நவ் டைம் வந்து 9:32 ஆகிடுச்சு. நாங்கள் பவி ஹாஸ்டலில் தான் இருக்கோம். ஆக்சுவலி ஜுடியோலாம் போயிட்டு ஷாப்பிங் முடிச்சுட்டு இவனை சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக நாங்கள் 3 பேர் கிளம்பி போனால் அவன் பவிக்கு கண்டினியூஸாக வீடியோ கால் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஸோ வேறு வழியே இல்லாமல் இப்போ அவள் திருப்பி ஹாஸ்டல் போயிருக்கான். இந்த வீடியோ பார்க்கும்போது டே பாவி, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ண முடியுதா, ஏன்டா எங்களை போட்டு பாடாப்படுத்துகிற. நாங்கள் திருப்பி இப்போ ஹாஸ்டலில் வந்து வெளியில் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மெமரிஸ் எல்லாமே கேப்சர் பண்ணணும்னு ஆசையாக இருந்துச்சு. அதனால தான் பண்ணிகிட்ருக்கேன். எப்போ அப்படி உட்காந்துருக்க? யோசிக்கிறேன். Would you like to say something? No, nothing. ஸோ இங்கே தான் இருக்கு அவளோட ஹாஸ்டல். வெரி பேட். பாவ பிள்ளை உள்ளே போச்சு, ஆளவே காணோம். இன்னுமா வீடியோ கால் பண்ணலான்னு தெரில. அப்பாடா, ஒரு வழியாக வீடியோ கால் முடிச்சுட்டு அவள் வந்துட்டா. எனக்குமே கண்டினியூஸாக கால் பண்ணிகிட்டே இருந்தான். பிகாஸ் அவனுக்கு டவுட் வந்துருச்சு போல், என்ன இவளுங்க யாருமே கால் எடுக்க மாட்டாளுங்க, இப்படிலாம் பண்ண மாட்டாளுங்களேன்னு ஒரு டவுட் வந்துருச்சு போல். ஸோ ஃபைனலாக வந்து வந்துட்டா. அதுக்கப்புறம் எங்களுக்கு பயங்கர பசி. நாங்கள் அப்படியே வந்து தெப்பக்குளம்ல ஒரு கிளான்ஸ் போனோம், ஏதாவது வாங்கி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு. ஸோ வி ஹேட் பானிபூரி அண்ட் காளான் மசாலா எல்லாமே வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். அவன்கிட்ட இருந்து கால் எதுவுமே அதுக்கப்புறம் வரல, வெளியில் போயிட்டேன்னு சொல்லிட்டாங்க. இனிமே கேக் இல்லை. இப்போ லாஸ்ட்டாக வந்து எஃபியில் ஆர்டர் கொடுத்துருக்கோம். ஸோ எங்களுக்காகவே வந்து ஒரு சாக்லேட் ட்ரிப்பிள் கேக் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. எஃபி கேக்ஸ் வந்து மதுரையில் ஒரு 2-3 பிரான்ச் இருக்குது. நாங்கள் ஃபஸ்ட்டு அண்ணா நகர் பிரான்ச் போயிருந்தோம். ஸோ அங்கே வந்து கேக்கு ஃபுல்லாக செல் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கு தேவை 1/2 kg மட்டும்தான். ஸோ அது வந்து நாங்கள் திருப்பி வந்து முனிச்சாலையில் இருக்கிற எஃபி கேக்ஸ் வந்து வந்திருந்தோம். ஸோ அங்கே வந்துட்டு அதே அண்ணா இருந்தாங்க. ஸோ அவங்க எங்களை பார்த்துட்டு ஐயோ பாவம் இவங்களுக்கு கேக் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், ஒரு 1/2 an hour நாங்கள் உங்களுக்கு கேக் பண்ணி கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு ஒரு 10 minutesலேயே எங்களுக்கு வந்து அழகாக கேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் நாங்கள் என்ன எழுதியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, ஹாப்பி பர்த்டே இம் சாய். ஸோ இது வந்து சாய் என்ன க்ரியேட்டிவாக பண்ணியிருந்தாங்கன்னா, ஐ எம் சாய் அப்படின்னும் இருக்கணும். ஸோ எனக்குள்ளே அவன் இருக்கணும், அவனுக்குள்ளே நான் இருக்கணும் அப்படின்றதுக்காக அதை க்ரியேட்டிவாக பண்ணியிருந்தாங்க. இட் வாஸ் ஸோ ஸ்வீட். ஸோ டச் வுட் ஃபார் திஸ் பாண்டிங். தென் நாங்கள் ஃபைனலாக எங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. எந்திரிச்சிட்டு கதவு திறந்து பேண்டு போகிறாங்க அவங்களுக்கு முதல்ல. நாங்கள் கேக் வாங்கிட்டு வந்துட்டோம். போகலாமா? போகலாம்.
இப்போ அப்பா வந்து கேக்கை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிற கேப்பில் வந்துட்டு நான் வந்து உள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு என்ட்ரான நானும் சாயும் மட்டும் உள்ளே போனோம். ஸோ என்ன பண்ணிகிட்ருக்கான்னு பாருங்கள். நீ ஃபோன் பண்ணலையா? நான் நீ அவள் கூட தான் பேசிக்கிட்டு இருப்பேன்னு நினச்சேன். நான் அப்பா சொல்லவுமே வந்துட்டு அவள் ஒருவேளை அவளை பார்க்க நீ போயிட்டியோ அப்படின்னு நினச்சேன். அதனால தான் நான் ஃபோன் பண்ணேன் உனக்கு. அப்பா அப்போ அதை சொன்னார்ல, சிவா வெளில போயிட்டான் அப்படின்னாரு. அதனால் வந்து நீ அவளை பார்க்க போயிட்டியோன்னு நினச்சிட்டு இருந்தேன். பயங்கர கோபத்தில் இருக்கான். பிகாஸ் அவள் எப்போவுமே வந்து ஜுடியோ விட்டு வெளியில் வந்ததுமே கால் பண்ணிடுவா ஒர்க் முடிச்சுட்டு. ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக அவள் 8:30லேருந்து காலே பண்ணல. ஸோ செம்ம கடுப்பில் இருக்கான். இப்போ அவனை கொஞ்சம் சில் பண்ணலாம் வாங்க. ஹாப்பி பர்த்டே. அவ்வளோதான் பட்ஜெட்டு. கேக்கே இல்லடா. காலிடுமா வருஷம் நிறைய காசுலாம் செலவு பண்ணி எனக்கு போர் அடிச்சு போச்சு. அதனால இந்த தடவை சிம்பிளாவே பண்ணணும் முடிவு பண்ணிட்டோம். இது அப்படியே முகத்தை கட்டுறா. ஊட்டு கேக்க இப்படி பண்ற எவ்வளவு தெரியுமா? 100 தான். அதனால என்ன? ஆமா பண்றாங்க போனதுக்கான என்ன பண்றாங்க எனக்கு தெரியல. ஹாப்பி பர்த்டே. Thank you. ஆமாண்ணே இப்போ அக்கா வந்தா. ஹாப்பி பர்த்டே. ஆமாண்ணே சின்ன ப்ரௌனி கேக்குனே. இல்லண்ணே ப்ரோ காசே கேக் வேணும்னா ஓவரா பண்றாங்களோ? ஏன் சரிண்ணே ப்ரோ நன்றி விட்ட மாட்டாம நானே பறந்துருச்சு வருஷம் பறந்துருச்சு. ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ப்ரோ. நல்லா இருக்கு எனக்கு. இந்த கேக் எவ்வளோ தெரியுமா? 100 rupees. உன்னை மாதிரி 10 பைசா பிரயோஜனம் இல்லாத ஒரு ஆளுக்கு 100 rupeesக்கு கேக் வாங்கி கொடுத்துருக்கோம். ஊட்ட மாட்டுற இது வரேன். என்ன தெரியும் உனக்கு? நான் அப்பதையே வந்துட்டீங்க. ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ. நீ எக்ஸ்பெக்ட் பண்ண பேச்சுக்கு நான் சொல்ல எக்ஸ்பெக்ட் பண்ணல. அதுவே தெரியும். வாங்க உள்ள போய் ஃபோன் பண்ணா எடுக்கவே இல்லை பவி. சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு ஃபோனு. எத்தனை பாயிண்ட் இருந்துச்சுன்னா 72 இருந்துச்சு. சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. நான் எத்தனை கால் பண்ணி ஒரு கால் பண்ணி சொல்லி எக்ஸ்பென்ஷன் கேக்கும். மொத்தம் ஏமாத்தாங்க தெரியும். ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. அடடா கேக் ஊதுவோம். மணி பாருங்க 12:34க்கு ஒரு கேக் கட்டிங்க. ஆமா எங்ககிட்ட மினி கட்டிங் இருக்கு. ஆமா டவுட் படி கேக்குறீங்க. அந்த 10 ரூபாய் கேக்குக்கு இவ்வளவு பெரிய மெழுகுவர்த்தி
இவ்வளோ பெரிய கேக்கு இது நூறு இதான் கேட்குறேன் அத்தடியமோ ஃபேன் போடுவேன் அங்கே பாருங்க நீ பேரம் போடு அவ்வளோதான் மெழுதறி முடிஞ்சுல சுகர் வரட்டுன்னு உங்களுக்கு வெறும் இதை மட்டும் எடுத்துறாங்க ஏன் இங்க பாருங்க வெறும் இதை மட்டும் எடுத்துறாங்க அந்த பிளேட் வேணும் எடுத்துக்குறா அந்த இருக்கு பாரு மேலே அங்கிட்டு இருக்கு பாரு அங்கிட்டு இருக்கு பாரு ஒரே ஒரு பண்டில் மட்டும் எடுத்து போதும் ஒரு பண்டில் மட்டும் எடுத்துக்கிட்டு போதும் என்னது என்ன தர நான் அடி வேணா தரேன் என்னது கிஃப்ட்டு கேட்டு எவனாவது வாங்குவானா கிஃப்ட்டு என்ன தர இதே கரெக்டாக தான் இருக்கும் போடு சாய்மாமா கால் பண்ணு வேணாம் என்ன கொடுத்து ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெடியாக இருக்கேன் அப்படி அவ்வளோதானே கழட்டு 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 நீ மிரட்டு மிரட்டு பாப்பா பாப்பா நாளைக்கு அந்த அந்த கட்டப்பையில் பேக் பண்ணு The next day. ₹20 போடுங்க. எவ்வளோ சிவாமா போட்டிருக்காங்க? சிவாமாமா எவ்வளோ போட்டிருக்காங்க? 11 ஸோ சேட். காலில் விழுந்ததுக்கு காசு கேட்குறான் மக்களே பாருங்க. இசி வைச்சான் பாரு. 101 அப்படியே நாங்கள் கிளம்பி திருப்பூணத்துலேருந்து அகெயின் மதுரைக்கு வந்துட்டோம். ஸோ இங்கே வந்து குக் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்றது தான் பிளான் எங்கள் எல்லாருக்குமே. ஸோ அது முடிச்சுட்டு ஏதாவது ஒரு மூவி போகலான்னு பிளான் பண்ணோம். ஸோ வி புக் சப்தம் மூவி. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது, த்ரில்லர் மூவி. ஸோ அதுக்கு தான் நாங்கள் வந்து போயிருந்தோம். ஸோ யூஸ்வலாகவே பர்த்டே அப்படின்றது எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஸ்பெஷல். ஸோ நீங்களும் எங்களை மாதிரி அப்படின்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃபேமிலி டைம் அப்படின்றது எல்லாருக்கும் ரொம்ப முக்கியம். ஸோ வித் ஆர் லவ்டு பீப்புள் வி ஹாவ் டு என்ஜாய் each and every moment and cherish each and every moment. So I can't be a good YouTuber
என்னால் வந்து கன்சிஸ்டண்ட்டாக வீடியோவோ இல்லை போகிற இடத்துலலாம் வந்து கேமரா தூக்கிட்டு ஃபோட்டோ எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது அப்படிலாம் வந்து என்னால் பண்ண முடியலை. சின்ஸ் ஐ ஹவ் கவர்ட் அண்ட் டாக்குமெண்ட் ஹாப்பினஸ் இன் திஸ் வீடியோ. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஐ எம் ரியலி தேங்க்ஃபுல் டு திஸ். அண்ட் சிவாக்கு விஷ் பண்ண எல்லாருக்குமே, ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி மக்களே. இந்த வீடியோ நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்கீங்க அப்படின்னா இட் மீன்ஸ் அ லாட் டு மீ. ஸோ தேங்க்யூ ஸோ மச்.